இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல இருக்கிற ஒரு ஐயனார் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். வேடசந்தூர்ல இருந்து சரியா 2 கிலோமீட்டர்ல இருக்குது ஐயனார் நகர். பழனிக்கு பாத யாத்திரை போகிற வழியில இந்த ஆலயம் இருக்கிறதால அந்த பக்தர்கள் வந்து தங்கி வழிபடுற ஆலயமாவும் இந்த தலம் விளங்குறதா சொன்னாங்க. முன்பக்கம் ஒரு சிறப்பான ஆர்ச் அமைக்கப்பட்டிருந்தது. உள்ள நுழைஞ்சதும் வலதுபுறம் இருந்தது கருப்பணசாமி திருக்கோயில். இந்த ஆலயத்துக்கு மட்டும் இல்லாம இந்த வழியா போகிற எல்லாருக்கும் காவல் தெய்வமா இந்த கருப்பணசாமி இருக்கிறதா சொன்னாங்க. இந்த ஐயனார் கோயிலை அடையாளப்படுத்துற மாதிரி இங்க ஒரு ஆலமரம் பெரிய அளவுல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கோயிலோட முன்பக்கம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து வளர்ந்திருந்தது. அதன் அடிப்பகுதியில கற்பக விநாயகர் திருமேனி இருந்தது. கோயிலுக்கு வெளியில ஒரு தீபஸ்தம்பம் இருந்தது. கோயிலுக்கு வெளியில தத்ரூபமா அமைக்கப்பட்டிருந்தது ஒரு குதிரை சிலை. ஐயனார் கோயில்ல வழக்கமா காணப்படுற சிலைதான். ஆனாலும் ரொம்ப அழகா இருந்தது இந்த குதிரை. குதிரைக்கு கீழே ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சிலை ஒண்ணு இருந்தது. இது யாருன்னு கேட்டதுக்கு ஸ்தபதியோட திறமைய காட்டுறதுக்கு அவர் செஞ்ச சிலைன்னு சொன்னாங்க. கருவறையில மிகப்பெரிய அளவுல கம்பீரமான தோற்றத்துல இருந்தவர் தான் ஐயனார். இந்த தோற்றத்துல வெளிப்படுறது கருணையா இல்ல பயமான்னு இனம் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாரு ஐயனார். ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டு உபதெய்வங்களோட இருந்தது இந்த கோயில். இந்த கோயில் அமைஞ்சதே ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு சொன்னாரு இப்ப இந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கிற பெருமாள் சாமி. அதாவது 300 வருஷத்துக்கு முன்னால ஆங்கிலேய ஆட்சி நடந்தபோது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொன்னாரு. இந்த பகுதியில கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது திருச்சியில இருந்த வெள்ளைக்கார துரைக்கு கொடுக்க வேண்டிய வரிய வசூல் பண்ணி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்களாம். வரி கொடுக்காததால கோபப்பட்ட வெள்ளைக்கார துரை இந்த பகுதியை சேர்ந்த 5 நாட்டாமைகளை திருச்சிக்கு வர சொல்லி சிப்பாய்களை அனுப்பினாராம். என்ன தண்டனை கிடைக்குமோன்னு பயந்தபடியே போன நாட்டாமை 5 பேரும் போற வழியில இருந்த கோயிலெல்லாம் வேண்டிக்கிட்டே போயிருக்காங்க. வெள்ளைக்கார துரை என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு பயந்து அங்க போயிருக்காங்க.
அங்க நடந்த விவரங்களை பெருமாள் சாமி சொன்னாரு. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சங்கள் மழை பெய்யாமல் பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுறப்ப இந்த நாட்டாமைக வரி வசூல் பண்ணி திருச்சியில் இருக்கிற துறைக்கு போய் அதை செலுத்த முடியாமல் போயிடுச்சு. அப்படி செலுத்த முடியாததுனால துறைகிட்ட இருந்து அங்கேருந்து ஏன் செலுத்தலைன்னு ஆள் அனுப்பிட்டாங்க. அதை ஆள் அனுப்புனதுனால இவங்க வந்து எப்படி பஞ்சத்தில் என்னால் கட்ட முடியலேன்னு சொல்லிட்டு அந்த துறை வர சொன்னதுக்கு இவங்க திருச்சிக்கு கிளம்பிட்டாங்க. 5 நாட்டாமையும் 5 குதிரையிலையும் 5 தண்டைக்காரங்க குதிரைக்கு பின்னாடி நடந்தே போய் திருச்சிக்கு போகிற வழியில் இன்னைக்கு சாமி நம்மளுக்கு துறை ஏதாவது தண்டனை எதுவும் என்ன தண்டனை கொடுக்க போகிறான்னு பயந்துக்கிட்டு ஒவ்வொரு போகிற வழியில் ஒவ்வொரு சாமிகளையும் கும்பிட்டுக்கிட்டே போயிருக்காங்க. இந்த இதிலிருந்து அவங்க எங்களை இந்த சாமி காப்பாற்றிருச்சுன்னா எல்லா சாமிகளுடைய இதையும் பிடிமண் எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் எங்கள் எல்லையில் வச்சு நாங்கள் கும்பிட்றோம்னு வேண்டிக்கிட்டே போயிருக்காங்க. அப்படி போகிறப்ப திருச்சியில் போய் துரைகிட்ட நடந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. மழை இல்லாமல் ஜனங்க குடிக்கவே தண்ணி இல்லாத தண்ணி கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் நாங்கள் என்ன பண்ணுறது, வரி வசூல் பண்ண வரி யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, அதனால் வரி வசூல் பண்ண முடியல சாமி, பஞ்சம் தலைவிரித்து ஆடிட்டு இருக்குன்னு எல்லாரும் 5 நாட்டாமையும் சொல்லியிருக்காங்க. அப்போ துரை இருந்துட்டு அந்த தண்டைக்காரர்களை கூப்பிட்டு கேட்குறப்ப தண்டைக்காரர்களும் நெடுஞ்சாங்களா துரை காலில் விழுந்து இந்த ஆமாங்க நாட்டாமையை சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எங்களுக்கு தண்ணியே கிடைக்காத ஒரு பரிதாப நிலையில் இருக்கான், வரி எப்படிங்க நாங்கள் வரி வசூல் பண்ணுறது எப்படிங்க, எங்களால் முடியலைங்க, வரி கொடுக்க யாரும் இல்லை, ஊரை விட்டு ஜனங்கள்லாம் பகுதி ஜனங்க அலங்கிட்டு வெளியே போயிட்டாங்க பஞ்சத்தில், அதனால் வரி வசூல் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த தண்டைக்காரர்களும் ஒப்புதல் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி துரை பார்த்துட்டு சரி அந்த 5 நாட்டாமைகளுடைய கிராமத்துகளுக்கு எல்லா கிராமத்துகளுக்கும் கொண்டுட்டு போய் கஞ்சி தொட்டி வச்சு கஞ்சி ஊற்ற சொல்லி உத்தரவு போடுறாரு. அப்படி உத்தரவு போட்டேன்னு இங்கே வந்து கஞ்சி அந்த துவரப்பஞ்சம் குருணப்பஞ்சங்கிற காலம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த பஞ்சத்தில் வந்து கஞ்சி தொட்டி வச்சு கஞ்சியெல்லாம் ஊற்றிருக்காங்க. எல்லா இந்த 5 நாட்டாமைக்கு உட்பட்ட கிராமத்துகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சோன்னே அந்த இவங்க வரும்போது அந்த கும்பிட்ட மாதிரியே ஒவ்வொரு சாமியையும் ஒவ்வொரு நாட்டாமையும் பிடிமண் எடுத்து கொண்டு வர்றாங்க. ஜேனங்கோட்டை நாட்டாமை முனியப்பனை பிடிமண் எடுத்து கொண்டு வந்து ஜேனங்கோட்டையில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டார். நாகம்பட்டி நாட்டாமை அவர் வந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து வச்சு கும்பிட்றதுக்கு சாமுண்டீஸ்வரிங்கிற கோயில், அந்த ஈஸ்வரன் கோயிலை அவர் பிடிமண் எடுத்து கொண்டு வந்து நாகம்பட்டியில் வச்சு இப்போ கோயில் கட்டி நல்லா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வேடசந்தூர் நாட்டாமல் முனியப்பனை பிடிமண் எடுத்து கொண்டு வந்து வேடசந்தூரில் பாலத்து தெற்கால கோட்டை முனியப்பன்னு வச்சு அங்கே கும்பிட்றாங்க வேடசந்தூர் நாட்டாமை. இவர் அரியபத்தம்பட்டி நாட்டாமையும் அந்த முனியப்பனை பிடிமண் எடுத்து கொண்டு வந்து அரியபத்தம்பட்டியில் கோட்டை முனியப்பன்னு வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. கால்டம்பட்டி நாட்டாமை அவர் கருப்பணசாமியை பிடிமண் எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் வச்சு கருப்பணசாமியை கோவில் வட்டி நல்லா கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஐயனாரை மட்டும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் 5 நாட்டாமையும் சேர்த்து வேடசந்தூருக்கு மேற்கால இந்த கருமலை ஓட வர்ற இடத்துல இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல நிறைய இடம் இருக்குது அப்படின்னு இந்த ஐயனாரை இங்கே வச்சாங்க. வேடசந்தூருக்கு மேற்கால ஒரு 2வது கிலோமீட்டரில் இங்கே கொண்டு வந்து வச்சு ஒரு காம்பவுண்டு சுவர் மட்டும் சுற்றி காம்பவுண்டு சுவர் கட்டி அதில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்க, மண்ணில் குதிரை செஞ்சு வச்சு ஐயனாருக்கு மண்ணில் குதிரை செஞ்சு வச்சு கன்னிமாரையும் சேர்த்து வச்சு கும்பிட்டது தான் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு. 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நாம திண்டுக்கல் பக்கத்துல வேடசந்தூர் ஐயனார் கோயில்ல இருக்கோம். இந்த ஐயனார் கோயில்ல வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறாராம்
இந்த ஐயனார். குறிப்பா மழை இல்லாம கஷ்டப்படுற காலங்கள்ல இந்த பகுதி மக்கள் இங்க வந்து பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டா அவங்க திரும்பி போகும்போது மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் போவாங்களாம். அதாவது எல்லாரும் வேண்டிக்கிட்டபடி மழைய வரவழைச்சு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாராம் ஐயனார். அதை பத்தி சொன்னாரு. ஆடி இந்த மழை இல்லைன்னு என்னைக்கு ஜனங்க வேண்டுறாங்களோ, வந்து பொங்க வச்சு சாமி கும்பிட்றாங்களோ, அப்போவே மழை பெஞ்சு நனைஞ்சிட்டு தான் போவாங்க. பொங்கல் வச்சு அவங்க ஊர் போய் சேரங்காட்டி நினைஞ்சிக்கிட்டு தான் அவங்க ஊர் போய் சேருவாங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சு நல்லா செல்வாக்கா நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன கொட்டகையில இருந்த ஐயனாருக்கு கோயில் கட்டணும்னு ஆன்மீக பெரியவர் மற்றும் இந்த பகுதி எம்பி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களும் அடிக்கல் நாட்டி வேலைகளை தொடங்கி இருக்காங்க. ஆனா அவங்களால முடியாம போச்சுன்னு சொன்னாரு பெருமாள் சாமி. காலப்போக்கில் அது அந்த காலப்போக்கில் போக போக அதுக்கு கோயிலை வந்து புதர் மண்டி இன்னுமே உள்ளுக்கு வர முடியாத அளவுக்கு புதர் மண்டிடுச்சு. அந்த டயத்தில் தான் எல்லாரும் சேர்ந்து ஊருக்காரர்கள்லாம் சேர்ந்து எம்பி சேனாபதி கவுண்டர்கிட்ட சொல்லி, இவர் இந்த கோயிலை கட்டணும் சாமி, கேபி அரவக்குறிச்சிக்காரர் ஒரு மகன் கேபி சாமி கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி எல்லா வேலையும் செஞ்சாங்க. அடிக்கல் நாட்டினதுக்கு பின்னாடி அவங்க அந்த கட்டிடத்தில் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாததுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்களாக இருந்ததுனால அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. 3 வருஷம் கழித்து என்னுடைய கனவில் அவர் இறந்ததுக்கு பின்னாடி கோயில் கட்ட முடியாமல் நின்று போச்சுங்கிற இதில் இருக்கும்போது என்னுடைய கனவில் 3 வருஷம் கழித்து என்னுடைய கனவில் வந்து இந்த மாதிரி நீ தான் கோயிலை கட்டணும், உனக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன், நீ கட்டு அப்படின்னு எங்கிட்ட வந்து கனவுலையே சொல்லிகிட்டு இருந்துச்சு. 3 நாள் சொல்லியும் 3 நாள் நான் மாட்டேன்ட்டேன். பெரிய பெரிய ஆளுகள்லாம் இதை ஏற்பாடு பண்ணி செஞ்சு அவங்களே ஒன்றும் செய்யாமல் இறந்துட்டாங்க. நம்மளால் இது எப்படி செயல்படுத்த முடியும்? என்னால் முடியாது சாமி அப்படின்னலாம் சொல்லி பார்த்தேன். கடைசிக்கு எனக்கு அது இல்லை, நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு விட்டு போயிடுச்சுங்க. பெருமாள் சாமி கோயில் கட்ட வேண்டிய முயற்சிகளை எடுக்காம விட்டுருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு கனவு வந்திருக்குது. அதாவது குழந்தைய தொட்டில போட்டு இருக்க அந்த தொட்டில ஒரு நாகம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு கனவு வர, கொஞ்ச நாள்ல தவமிருந்து பெத்த இவரோட குழந்தைக்கு அந்த சம்பவம் உண்மையாவே நடந்ததை பத்தி விவரிச்சாரு பெருமாள் சாமி. எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு பையன் பிறந்திருக்கேன். 93 ஜனவரியில் பையன் பிறக்கிறேன். இப்போ இந்த மார்கழி 29ஆம் தேதி காப்பு கட்ட அன்னைக்கு பிறந்தாங்க. அவனுக்கு பாலகிருஷ்ணன் பேர் வச்சான். ஆனால் அந்த பையன் நமக்கு இருக்கிறது வாரிசு ஒன்று தான் இருக்கிறப்ப இந்த பகவான் என்ன பண்ணிச்சு, அந்த பையனை சுற்றி தொட்டி இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி அந்த தொட்டி இருக்க நடுவு இருக்க பையனும் தொட்டியில் படுத்திருக்க, இந்த கனவுல வந்து ஒரு சர்ப்பம் வந்து சுற்றி படுத்து அந்த பையனை இப்படி படமெடுத்து இப்படி ஆடின வாக்கில் கனவுல காட்டிச்சு சாமி. கனவுல காட்டினதை வந்து சரி கனவுல தானே பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி நான் வீட்டில் சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் கொடுமுடி போட்டு பையனை வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு கூரை சாலை மாதிரி இருக்கு, அந்த ஷெட்டில் வந்து பையனை தொட்டி கட்டி போட்டு, அப்போ எனக்கு 2 சர்ப்பங்கள் நாக சர்ப்பங்கள் புனையல் போட்டு அந்த பையனுடைய ஊஞ்சலுக்கு படுத்திருக்க நேராக மேலே எந்திரிச்சு அந்த பையன் படுத்திருக்கிற ஊஞ்சல்லையே விழுகுது. அந்த பையன் மேலே விழுந்தோன்னா அது என்ன இங்கிட்டு ஆடுனொன்னே அந்த பாம்பை தள்ளி விட்டுருது, அந்த சர்ப்பத்தை தள்ளி விடுது. ஒரு 4 மணிக்கு கொடுமடியிலேருந்து இங்கே வீட்டுக்கு வர்றப்ப தீர்த்த காவடியெல்லாம் கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தோன்னே இப்படியெல்லாம் நடக்குது, நீ அந்த கோயிலை கட்டளைன்னா ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணது, இந்த பிள்ளை ரொம்ப அழுகுது. இப்போ எனக்கு அந்த மாதிரி அழுகையே வருது. அது ஐயனார் புண்ணியத்தில். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இன்னைக்கு நாம திண்டுக்கல் பக்கத்துல வேடசந்தூர் ஐயனார் கோயில்ல இருக்கோம். இந்த சம்பவத்தை நினைச்சு பயந்து போய்
ஐயனார்கிட்ட வேண்டிக்கிட்ட பெருமாள் சாமிக்கு மறுபடியும் ஒரு கனவு வந்திருக்குது. அதன்படி 1.25 ரூபாய் மரத்தடியில வைக்கிறேன், அதை வச்சு கோயில் கட்ட தொடங்குன்னு ஐயனார் சொல்லியிருக்காரு. கனவுல சொன்னபடியே காலையில வெத்தலை பாக்கு எலும்புச்சம்பழத்தோட 1.25 ரூபாய் ஒரு மரத்தடியில இருந்திருக்குது. அதை எடுத்துக்கொண்டு போய் கோயிலோட பொருளாளர்கிட்ட கொடுத்திருக்காரு பெருமாள் சாமி. அதையே மூலதனமா வச்சு இந்த கோயில் படிப்படியா வளர்ந்ததா சொன்னாரு. சுமார் 20 வருஷமா இந்த கோயில்ல அர்ச்சகரா இருக்கிற பெரியவர் இந்த கோயிலோட வளர்ச்சியை பத்தி சொன்னதோட இங்க இருக்கிற கற்பக விநாயகர் எப்படி வந்தாருன்னு சொன்னாரு. அரச மரம் பிள்ளையார் அதை தங்க கட்டின்னு கோடாங்கி வட்டிக்காரன் கொண்டு வந்துட்டேன். அந்த தங்க கட்டின்னு சொல்லதை ஐயா என்னை ரொம்ப சங்கடப்படுதுயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்தேன். ஐயப்பன்ட்ட 1 வருஷமாக வச்சுருந்தேன். அப்புறம் அரசு வேம்புக்கு கல்யாணம் பண்ணி அதை பிரித்து பார்க்கும்போது கற்பக விநாயகராக வந்துருச்சு. இந்த பக்கத்து தந்தம் அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு இங்கிட்டு. அந்த கற்பக விநாயகரை கும்பிட்டா 9 சுற்று சுற்றணும். பவர்ண பூஜைக்கு 101 சுற்று சுற்றினா நினைச்சது நடக்கும். இங்க பஸ் ஸ்டாப் அமைஞ்சதை பத்தியும் இந்த ஆர்ச் சங்கராச்சாரியார் அருளால திறந்ததை பத்தியும் சொன்னாரு. பஸ்ஸு வந்து நிற்க மாட்டேங்க. பஸ்ஸு அங்கே வந்து அவர் எம்பியை பிடிச்சி போய் பழனியில் போய் அங்கே வண்ணாரத்தாள் இங்கே கோயிலுக்கு வருவேன், அவனை பிடிச்சி என்ன சாமி செஞ்சு தரேன்னு அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினேன். அப்போல்லாம் இங்கே வண்டி நிற்காது. இப்போ ஐயனார் கோயில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறம் அந்த நிலை ஆமாம் சங்கராச்சாரியார் அப்போ இது சும்மா கிடஞ்சி சங்கராச்சாரியார். நான் குங்குமகாளியம்மன்லேருந்து எனக்கு பழக்கம் அவர் விஜயசரஸ்வதி சாமிகள் வந்தோடனே அவர் சொன்னார், குங்குமகாளியம்மன் அப்படிம்பாரு. என்னை எங்கே கண்டாலும் பழனியில் கண்டாலும் சொல்லிட்டு அங்கே காஞ்சிபுரத்துக்கும் போவேன். அது சாமி இந்த கோயில் பிரசக்தி பெற்ற வரணும், உங்கள் கால் வைக்கணும்னு வரனே அப்படின்னார். அப்புறம் பழனியிலேருந்து இது குங்குமகாளியம்மன்லேருந்து போகல, இங்கே வந்து இறங்கியிருந்தார். நடுவில் அவர் வந்து பெரியவருக்கு அடுத்தவர் இப்போ இறந்துட்டார் அவர். அப்புறம் வந்து முன்னாடி அந்த ஆர்ஸை திறக்க சொன்னோம், நுழைவாயில். அப்புறம் நுழைவாயில் திறந்தார். நுழைவாயில் திறந்துட்டு அப்புறம் இங்கே வந்தோடனே பிளேஸில் பாட்டிட்டு வந்தார். இதில் ஏறிக்கிட்டார். சின்ன சாமி தான் எல்லாருக்கும் போதிச்சார், பெரிய சாமி போதிக்கல. அப்படியே வந்து கும்பிட்டு சண்முகம் குங்குமகாளியம்மன் உங்களுக்கு இந்த கோயில் வந்து பெரிய பிரம்மாண்டமாக ஆக போகுது, மக்கள் தொகையெல்லாம் நிறையா வருவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கன்னு என்னை யாரையும் தொட மாட்டார். என்னை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய் ஒரு பிடிச்சோடி திராட்சை பழம் தள்ளி கொடுத்தார். நீங்கள் வச்சுங்க, இதுலேருந்து அமோகமாக இருக்கும். இந்த ஐயனாரை வேண்டிக்கிட்ட பலருக்கும் குழந்தை வரம், வியாபார விருத்தி எல்லாம் கிடைக்கிறதா சொன்னாரு பெரியவர். குழந்தை எல்லாரும் குழந்தை, வியாபாரம் எல்லாருக்கும் வியாபாரம். ஒரு சண்டை சத்திரமாக இங்கே வந்து கூட்டம் போடுவான், நான் கூப்பிட்டு வச்சு போயிடுவான். இது இப்படி தாப்பா, இப்படி செய்யுங்க, ஐயனாருக்கு ஏதோ செஞ்சுருப்போம். அவருடைய சக்தி உங்களுக்கு வேணும். நீங்கள் போகிற இடத்துக்கு உங்களுக்கு எல்லாமே ஐயனார் நினச்சிங்க, நல்லபடியாக நடக்கும். இங்க வந்து என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டாலும் 3 மாதத்துல நடந்துடும்னு சொன்னாரு பெருமாள் சாமி. இங்கே வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போனவங்களுக்கு எந்த குறையும் விட்டதில்லை. இது வரலும் எந்த குறையும் விட்டதே இல்லை. அவங்க என்ன வேண்டுதல் பண்ணுறாங்களோ அது அப்போவே ஒரு 3 மாதத்துக்குள்ளே நடந்துருது. அந்த 3 மாதத்துக்குள்ளே நடக்கிறதுனால தான் இந்த கோயிலில் ஒவ்வொரு சில காரியங்களாக அவங்களா வேண்டுதல் பண்ணிட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுத்துறாங்க. ஒரு கேட்டு போடுறது கூட ஒருத்தர் வேண்டுதல் தான் வந்து கேட்டுக்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இப்ப பெரியவர் ஐயனார் சன்னதியில ஆரத்தி காட்டினாரு. எல்லாரும் வணங்குனாங்க. வேண்டிக்கிட்டத 3 மாதங்கள்ல நிறைவேற்றுற ஐயனாரோட பெருமைகளையும் கருணையையும் உணர்ந்தபடி அங்கிருந்து கிளம்பணும்.
இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.